வெல்கம் காய்ஸ். நம்ம மிஸ் யூ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மிஸ் யூ படத்துடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ராஜசேகர். மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினி வந்து அஷிகா ரங்கநாத் பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து கருணாகரன் பண்ணியிருக்காரு. சித்தார்த் இது வந்து இந்தியன் 2ல் நடித்து மொக்க வாங்கிட்டாரு. படம் சரியாக போகல. அதுவும் அவர் கேரக்டர் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நல்லா இருந்துச்சு. லவ் அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி தான். அது நல்லா கொண்டு போயிருந்தாங்க. புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி படம்லாம் எடுப்பார். சித்தார்த்தும் எடுத்திருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சித்தார்த்துக்கும். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடி எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். லிரிக்ஸுமே நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த உதயம் NH4 ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இது உதயம் NH4ல் வரும் இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், அந்த மாதிரி இதுலேயும் ஒரு சாங் இருக்குது. இதுவுமே லிரிக்ஸும் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஜிப்ரான் பயங்கரமாக போட்டிருக்காரு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இதில் முக்கியமாக இதில் ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற சீன் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு சாங் மாதிரி சின்னதாக ஒரு வைப்பு மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பார். அது வேறு லெவலில் இருக்கும். இடம் கொஞ்சம் நல்லா காமெடியாக தான் போகும். நிறைய இடம் காமெடியும் இருக்கும், நிறைய இடம் சென்டிமெண்ட்டும் இருக்கும். சாங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கருணாகரன் காமெடியுமே அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். படம் போராக போகாது. சித்தார்த்துடைய ஆக்டிங்குமே பயங்கரமாக இருக்குங்க. இதில் இது ஒரு நல்ல ஸ்டோரியாக அமைஞ்சிருக்கு அவருக்கு. மிஸ் யூ படம் அவர் இந்த மாதிரி கதையை எடுத்து நடிச்சாவே நல்லா இருக்குங்க. அவர் ஏன் ட்ராக் மாறுறாருன்னு தெரியல. அப்படியே மாறினாலும் ஒரு சில படம் நல்லா தான் இருக்குது. சிவப்பு மஞ்சள் பச்சையெல்லாம் கூட நல்லா தான் இருந்திருக்கும். முக்கியமாக ஜாலியாக சுற்றின்ட்டு லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல கமர்ஷியலாக கொடுத்தாக்கா அவருக்கு பயங்கரமாக இருக்குது படம். இதில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதுதான் கொஞ்சம் நெகட்டிவ். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. அவன் எப்போல்லாம் அவன் வீட்டுக்கு போகிறானோ அப்போல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை காட்டுவாங்க. அவன் எப்போல்லாம் அங்கே பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுவான், அங்கே ட்ராவல் பண்ணுறானோ அப்போ பெங்களூரில் இருக்கும்போது கருணாகரனை காட்டுவாங்க. அடுத்த நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஈஸியாக கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை கடைசியில் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது கிளைமேக்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி எதனா வச்சு வேறு மாதிரி கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது. அது கிளைமேக்ஸில் வேறு மாதிரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படம் வந்து கதை எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா தான் இருக்குது. தூக்கம் வராத மாதிரி இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் சீரியல் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க இந்த படத்துடைய ரிவ்யூ. இது வந்து ஓவராலாக பார்க்க நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியாக போயிட்டு பாருங்கள். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி நிறைய பேர் குடும்பத்தில் சண்டைங்க, சின்ன சின்ன சண்டைங்க வரும் போகும். அதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்கூடாதுன்ற மாதிரி கரெக்டாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. சரி, நமக்குலாம் பஸ்ஸில் போகும்போது எந்த பொண்ணும் பக்கத்தில் உட்கார மாட்டேங்குதுங்க. சினிமாவில் மட்டும் ஹீரோவும் கூட பக்கத்தில் பொண்ணுங்க வந்து உட்காருது. நம்மலாம் போகும்போது பஸ்ஸில் யாரும் வர மாட்டேன்றாங்க. நம்ம போகும்போது நம்ம பக்கத்துலேயே அவனா தீனி மூட்டை மாதிரி தான் உட்காந்து துணிட்டு வந்துன்னு இருக்கான். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் பஸ்ஸில் போகும்போது உங்கள் பக்கத்தில் எதனா பொண்ணுங்க உட்காந்து அனுபவம் எதனா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.